போல் திருப்தி அடைகின்றேன். ஆனந்த கணிப்புள்ள உதடுகளால் போற்றி புகழ்கின்றேன். உற்சாகமாக கரங்களை தட்டி பாடுவோம். யாரும் அமைதியா இருக்க விட, அமைதியா இருந்தீங்கன்னா முன்னாடி போட்டு மேடையில் ஏற்றி விட்டுருவேன். நான் உங்க இருவன் மாதிரி கிடையாது. நான் கொஞ்சம் வித்தியாசமான யாரும் சத்தமா பாட்டு பாடலை மேடையில் ஏற்றி விட்டு நீங்க பாடின போறதான் அது பிறதான் சாட்சி. ரைட், ஓகே. ஆனந்த களிப்புள்ள உதடுகளா போற்றி புகழ்கின்றேன். ஆனந்த களிப்புள்ள உதடுகளா போற்றி புகழ்கின்றேன். அறுசுவை உணவு உண்பது போல் முக்தி அடைகின்றேன். அறுசுவை உணவு உண்பது போல் அடைகின்றேன். தினமும் துதிக்கின்றேன். ஆனந்த களிப்புள்ள உதடுகளா போற்றி புகழ்கின்றேன். ஆனந்த களிப்புள்ள உதடுகளா போற்றி புகழ்கின்றேன். மேலானது பேரன்பும் உயிர் மேலானது உடல்கள் துதிக்கட்டும் உயிருள்ள நாட்கள் எல்லாம். மேலானது உன் பேரன்பு உயிரிலும் மேலானது. மேலானது ஆனந்த களிப்புள்ள உதடுகளா போற்றி புகழ்கின்றேன். ஆண்டவரே, நீர் நான் வாஞ்சிக்கிறேன், இந்த வல்லமையை நான் காண்கிறேன் ஐயா என்று சொல்லி பாடுவோம். தேவனே நிரந்தேவன் தேடுவனாதனுடன். தேவனே நிரந்தேவன் தேடுவனாதனுடன். மகிமை வாஞ்சிக்கிறேன் வல்லமை காண்கிறேன். மகிமை வாஞ்சிக்கிறேன் வல்லமை காண்கின்றேன். ஆனந்த களிப்புள்ள உதடுகளா போற்றி புகழ்கின்றேன். ஆனந்த களி
அறுசுவை உணவு உண்பது போல் திருப்தி அடைகின்றேன். அறுசுவை உணவு உண்பது போல் திருப்தி அடைகின்றேன். உணவும் துதிக்கின்றேன். ஆனந்த களிப்புள்ள உதடுகளா போற்றி புகழ்கின்றேன். ஆனந்த களிப்புள்ள உதடுகளா போற்றி புகழ்கின்றேன். அல்லேலூயா, அல்லேலூயா. சங்கீதம் 63 சங்கீதம் 5வது வசனத்தை யாராவது ஒரு வாசிக்கலாம். சங்கீதம் 63 5வது வாக்கியம். என் வாய் ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் உம்மை போற்றும். இப்போ பாட்டு பாடணும். எப்படி பாடணும்? மகிழ்ச்சியா பாடணுமா, அல்லது இவர் பாட சொல்லிட்டாரே, இல்லாட்டா பாடாட்டா ஏதாச்சும் பண்ணுவாரு அப்படின்னு சொல்லி பாடணுமா? நீங்க இந்த சங்கீதத்துல அந்த அடைப்பு குறிக்குள் பாருங்க, என்ன போட்டிருக்கு? எங்க வச்சு பாடினா? நம்ம இங்க நல்லா உட்கார்ந்து ஃபேன் போட்டு இயற்கை காற்று எல்லாம் வருது, திடீர் திடீர்னு வருது, நல்ல சொகுசா உட்காந்துருக்கோம். வாயை திறக்கிறதுக்கு அவ்வளவு கஷ்டம். ஆனா தாவீது எங்க பாடியிருக்காரு சங்கீதத்தை? வனாந்தரத்தில் எப்படி இருந்திருக்கும் யோசிச்சு பாருங்க. தண்ணி கிடைச்சிருக்காரு, சரியான தூக்கம் இருந்திருக்காரு, பயத்தோடு இருந்திருப்பான். ஐயோ எப்போ என்ன நடக்கும் ஏது நடக்கும். ஆனால் அந்த சூழ்நிலையிலும் ஆண்டவர் மீது நம்பிக்கை வைத்திருந்தான். ஆண்டவர் மீது நம்பிக்கை வைத்து இந்த அருமையான பாடலை பாடிருக்கான்னா அவனுடைய வாழ்க்கையிலே அவன் ஆண்டவர் மீது கொண்டிருந்த நம்பிக்கை. இப்ப நம்முடைய நம்பிக்கை எப்படி இருக்கு? ஆண்டவரை சார்ந்து இருக்கிறோமா? கொஞ்சம் யோசிக்கணும். ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில மேலான காரியங்களை செஞ்சிருக்காரா இல்லையா? இது எத்தனாவது மாசம்? அது யோசிக்க வேண்டியிருக்கு. மேல பார்க்க வேண்டியிருக்கு. மேல என்ன இருக்கு? ஒண்ணு இல்லை. எத்தனாவது மாசம்? 9 மாதங்களை கடந்து வருவதற்கு ஆண்டவர் கிருபை தந்திருக்கார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஜனவரியிலிருந்து ஆண்டவர் நம்மை கரம் பிடித்து வழிநடத்தி வந்திருக்காரு. நம்மளுடைய வாழ்க்கையில நம்ம ஆண்டவருக்கு எப்பவும் நன்றியுடையவர்களாக இருக்கணும். சரிங்களா? ஒரு சின்ன காரியம், உதாரணமா நான் அப்படி போயிட்டு இருக்கேன், போற வழியில என் பேனா கீழே விழுந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். பேனா கீழே விழுந்துச்சு, எடுத்து கொடுத்தவொன்னு என்ன சொல்றோம்? நன்றி, தேங்க்யூ அப்படின்னு சொல்றோம். பேனா தானே எடுத்து கொடுத்தாரு, வேற ஒன்றும் செய்யலையே. அதுக்கு என்ன சொல்றோம்? நன்றி சொல்றோம். ஆனா 2025 பிறந்ததுலேருந்து இன்னைக்கு வரைக்கும் ஜீவன், சுகம், பலம், ஆரோக்கியம் எல்லா தேவையும் சந்திச்சிருக்காரு. அவருக்கு நம்ம எப்படி நன்றி உடையவா இருக்கணும்? நாம் நிர்மூலமாகாது இருக்கிறது அவருடைய கிருபை. நாம் நிர்மூலமாகாது இருக்கிறது ஆண்டவருடைய கிருபை. அப்போ அவருடைய சமூகத்தில் வந்திருக்கனா எப்பொழுதும் ஆண்டவருக்கு நன்றியுடையவர்களாக இருக்க வேண்டும். எப்பொழுதும் ஆண்டவருக்கு துதி செலுத்துகிறவர்களாக இருக்க வேண்டும். சங்கீதக்காரன் சொன்னானே, கர்த்தரை நான் சத்தம் வரல. கர்த்தரை நான் கண்டிப்பா மதியம் சாப்பாடு உண்டு, அதனால சத்தமா சொல்லுங்க. கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்திரிப்பேன். அவர் துதி பொய் சொல்லக்கூடாது. பொய் சொல்லணும். எப்போதும் வாயில் இருக்கா, எப்போதாவது வாயில் இருக்கா? நம்ம ரொம்ப பொய் சொல்லுவோம். சரிங்களா? நம்ம பொய் சொல்றதுல நம்மளை மிஞ்சரைக்கு யாரும் இல்லை. கிறிஸ்தவங்கனாலே சொல்றாங்க, நம்ம சொல்லல, நான் சொல்லணுங்க, மற்றவங்க சொல்றாங்க. கிறிஸ்தவங்கனாலே என்ன சொல்றாங்கன்னா அது பொய் சொல்றாங்க. அது எப்போ பொய் சொல்லுவோமா? ரொம்ப அக்கா வாயில வந்துச்சு அப்படின்னு முடிட்டாங்க. பாட்டு படிக்கும் பாடும் போது தான் பொய் சொல்றோம், அப்படித்தானே? பாட்டு பாடும் போது ரொம்ப பொய் சொல்லுவோம். பாட்டு பாடும் போது அந்த வார்த்தைகளை நம்ம உணர்ந்து பாடுறதில்லை. அந்த வார்த்தை அது உணர்ந்து வரும்போது கொஞ்சம் யோசித்து பார்த்து பாடணும். இயேசுவாலே பிடிக்கப்பட்டவன், அவர் இரத்தத்தாலே கழுவப்பட்டவன்,
இயேசுவாலே பிடிக்கப்பட்டவன், அவர் ரத்தத்தால் கழுவப்பட்டவன். எனக்கென்று எதுவும் இல்லை, இப்பூமி சொந்தமில்லை. எனக்கென்று எதுவும் இல்லை, இப்பூமி சொந்தமில்லை. எல்லாமே இயேசு, என் இயேசு. எல்லாம் இயேசு, இயேசு, இயேசு. எல்லாம் இயேசு, இயேசு, இயேசு. எவ்வளவு பெரிய பொய்யா பாடிட்டோம் பாத்தீங்களா? எனக்கென்று எதுவும் இல்லை, அக்கௌண்ட்ல எவ்வளவு இருக்கு, பேங்க்ல எத்தனை பவுன் வச்சிருக்கோம், எத்தனை காரி இருக்கு, எல்லாமே இயேசு, என் இயேசு. எவ்வளவு பெரிய பொய், எவ்வளவு பெரிய பொய். அதனாலதான் ஆண்டவர் அறியாதவர்கள் நம்மளை பார்த்து ஏளனப்படுத்துகிறார். நீங்க நல்ல பொய்யா சொல்றீங்க. என்கிட்ட வந்து கேட்டாங்க, நீங்க இவ்வளவு பொய்யா சொல்றீங்க. நான் சொன்னேன், ஐயா இது எங்களுக்கு புரியுதல்ல, ஆண்டவர் எங்களுக்கு கிருபையாய் தந்திருக்கிறார். ஆண்டவர் எங்களுக்கு கிருபையா, அவர் எப்போ எடுத்துக்கிட்டாலும் பரவாயில்ல, அவர் கொடுத்திருக்காரு, அவர் எடுத்துட்டாரு. எங்களுக்கு பிரச்சனை இல்லை, அவர் எங்களுக்கு கிருபையாய் தந்திருக்கிறார். நம்ம பாடலை பாடும் போதெல்லாம் ரொம்ப கவனமா ஞானமா பாடணும். சும்மா பாடு இருக்கு, பாடணும், பாடுவோமே அப்படின்னு பாடிட்டு போயிடுறோம். ஆனா நம்ம நினைக்கிறோம் நம்மளை யாருமே பார்க்கலன்னு. எல்லாரும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க, ரொம்ப கவனமா நம்ம வாட்ச் பண்ணிட்டு இருக்காங்க.